லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அடித்தளமா இருக்கக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிதாவே இயேசுவை கொடுமைப்படுத்தினவர்கள், இயேசுவை குத்தினவர்கள், இயேசுவை துன்பப்படுத்தினவர்கள், இயேசுவை வேதனைப்படுத்தினவர்கள். அல்லேலூயா. அவர்களை பார்த்து அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களே, இவர்களை மன்னியும் என்று சொன்னார். பிரைஸ் காட். கரங்களை வைத்து சொல்லுவோமா சத்தமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய மன்னிப்பு அப்படின்றது ஒன்று இருப்பதனால தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் மன்னிக்கிற தெய்வம். எப்படி மன்னிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பல காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவனை உணர்த்தி அவனை மன்னிக்க வைத்தார். சில பேர் அவரை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும்போது அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்தார். பலவிதமான காரியங்கள் மன்னிப்பில் வேதத்தில் பல விதங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட். பல விதங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு செய்த காரியங்களிலே ஒரு 3 முக்கியமான காரியங்களை மாத்திரம் நாம் தெரிந்த காரியங்கள் தான். இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு இடைபடுவாராக. யோவான் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 3 காரியங்களை நாம் பார்த்து இந்த நாளிலே ஜெபிக்க போகிறோம். யோவான் புஸ்தகம், அந்த விபச்சார ஸ்திரீயை தேவன் எவ்வாறு மன்னித்தார் என்று சொல்லி நாம் இங்கே பார்ப்போம். 8ஆம் அதிகாரம் 3-6 வரை வாசிப்போம். 8:3-6 வரை. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் இவள் என்ன செய்யப்பட்டாள்? பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான அவர் மேலும் சேர்ந்து குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினாலே தரையிலே எழுதி கொண்டு அல்லேலூயா அமைதியா இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவரிடத்துல வந்து இந்த விபச்சார ஸ்திரீயை கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்து ஒப்படைத்து கேட்கிறான். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண புஸ்தகம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். உடனே அடிச்சே கொன்றணும். அவளை கல்லாலேயே அடிச்சு என்ன பண்ணிடணும்? கொலை செய்து விட வேண்டும். அந்த இடத்துல அவளை அப்பதான் வந்து அடுத்தவர்கள் இந்த பாவத்தை செய்யாதிருப்பார்கள் என்பதற்காக தேவன் இந்த சட்டத்தை வைத்திருந்தார். அடுத்தவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகும் அப்படின்னு ஒரு ஆக்கினி தீர்ப்பு தண்டனை அது கொடுத்திருந்தார். பழைய ஏற்பாட்டில் அந்த நியாயபிரமாண சட்டத்தில், மோசேயினுடைய நியாயபிரமாண சட்டத்தில் இது உண்டு. ஆனால் இங்கே இயேசு வந்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காக அவர் வரல இல்லையா? அவர் எதுக்காக வந்தார்? திறந்து சொல்லுங்க. எதுக்கு வந்தார்? கேட்கும் போது பதில் சொல்லலாம். எதுக்கு வந்தார் இயேசு? மன்னிக்கிறதுக்காக வந்தார். அழிப்பதற்காக வரல, ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதுக்காக வரல. இப்ப இவரிடத்துல வந்து அவளை குற்றம் சாட்டி அவர் என்ன செய்கிறார்கள்? அங்கே நிறுத்தி இருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். நாம் ஒரு மேல குற்றம் சாட்டுவதை விட நல்லா கவனித்துக் கொள்ளணும். ஒருவர் தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு புத்தி சொல்லலாம், அந்த தவறை அவர்களுக்கு உணர்த்தலாம். என்ன பண்ணலாம்? தேவனுடைய பிள்ளைகள் நீங்க தெரிந்து கொள்ளணும், சத்தியத்தின்படி சில காரியங்களை தெரிந்து கொள்ளணும். புரியுதா உங்களுக்கு? ஒருவர் தவறு செய்யும் போது அந்த தவறை ஒருத்தருக்கு என்ன செய்யலாம்? நம்ம சுட்டி காட்டலாம், புத்தி சொல்லலாம், உணர்த்தலாம் அவர்களுக்கு.
நீங்க உங்கள்ட்ட இந்த தவறு இருக்கு, மாத்தி கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், ஒரு சகோதரனுக்கு தவறு செய்திருந்தால் அவன் என்ன செய், புத்தி சொல்லு, அவன் உணர்த்தும்படி பேசு, 2-3 பேரை கூப்பிட்டு வச்சு அவங்கள்ட்ட பேசு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதுக்கு மேலையும் அவன் கேட்காமல் போவான் என்று சொன்னாலும் உனக்கு அவன் ஞானிகளைப் போல இருக்கட்டும் அப்படின்னார். அப்போ நம்ம நிறைய அநேக நேரங்களில் ஆண்டவர் உணர்த்தி பேசி இருக்கிறார். நாம் என்ன செய்யலாம், அந்த உணர்த்தலாம். அவருடைய தவறுகள் என்ன பண்ணலாம், உணர்த்தலாம். அவங்கள்ட்ட அந்த தவறு இருக்கு, திருத்திக்கொள் அப்படின்னு உணர்த்தலாம். அந்த தவறு இனி செய்யாதே அப்படின்னு கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? ஆனா என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, குற்றம் சுமத்தி சொல்லிட்டு சுத்தி கொண்டு இருக்கிறவளா இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அடுத்தவர்களை குற்றப்படுத்தக்கூடாது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? பாவம் செய்கிறவர்களை குறித்து, தவறு செய்கிறவர்களை குறித்து நாம் என்ன செய்து கொண்டு இருக்கக்கூடாது, குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கக்கூடாது. குற்றம் சாட்டுதல் வச்சு கூட குற்றம் சாட்டக்கூடாது. அவங்க பாவி, இவங்க மரணத்துக்கு தான் பாத்திரவான்கள், அப்படிதான் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவளும் அப்படிதான் நினைக்கிறா, இனி நான் மரணத்துக்கு பிடிச்சிட்டாங்க என்ன கையும் கழுவுமா, அப்ப நான் மரணத்துக்கு தான் பாத்திரமா இருக்கிறேன் என்று அவள் அந்த இடத்துல அப்படிதான் நிற்கிறா. ஏன்னா அநேகரை அப்படிதான் அவர்கள் என்ன செய்திருவாங்க, கல்லால் அடிச்சு கொன்றுவாங்க. தவறு மீறும் போது என்ன செய்வார்கள், பாவம் இருக்கிறவர்களை அப்படிதான் நியாயம் தீர்ப்பாங்க. யூதர்களுடைய சட்டம் அதுதான். ஆனா நாம தேவனுடைய பிள்ளைகள், தேவன் அதை விரும்ப மாட்டார். நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இந்த சத்தியத்திலிருந்து ஒரு காரியத்தை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறார். ஒருவர் தவறு செய்யும் போது அதை குற்றம் சாட்டி சொல்லிட்டே சுத்திக்கிட்டு அவங்களை என்ன பண்ணக்கூடாது, ஒரு தவறு பாவம் பண்றவங்கள, ஒரு தவறு பண்றவங்கள மற்றவங்கள்ட்ட குற்றம் சாட்டி மற்றவங்கள்ட்ட அதை குறித்து பேசி சொல்லிட்டே இராதபடி நேரடியாக அவர்களுக்கு உணர்த்தலாம், நேரடியாக அவர்களுக்கு புத்தி சொல்லலாம், அந்த தவறை அவர்களுக்கு உணர்த்தலாம், கடிந்து கொள்ளலாம். இது நீ செய்யறது உனக்கு ஒரு பெரிய நாளைக்கு தண்டனையா போயிடும், தவறா போயிடும், இதுல இருந்து மனம் திரும்பு அப்படின்னு நீங்க உணர்த்தி வைக்கலாம், தப்பு கிடையாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. குற்றம் சாட்டக்கூடாது. இயேசு அமைதியா இருந்தார். ஆனா இயேசு என்ன செய்தார், இவர்கள் குற்றம் சாட்டுறாங்க, இயேசு எதுவுமே பேசல, மறுபடியும் வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறார். என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கீழே அடுத்தது வாசிக்க பார்ப்போம். விடல, அவங்க என்ன பண்ண, ஓயாமல் அப்படின்னா என்ன போட்டுரு அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கணும். அவருக்கு ரொம்ப நேரமா கூக்குரலிட்டுட்டே இருக்கிறாங்க. இவர் தலை குனிஞ்சு ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார் கீழே அமர்ந்து. அவர் தலை நிமிர்ந்து அந்த மகளையும் பார்க்கல, இவங்களையும் பார்க்கல. ஓயாம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்ற, இப்ப இவ்வளவு கல்லில் அடிச்சு கொள்ளலாமா வேணாமா அப்படின்னு ஓயாம குரல் எழுப்புறாங்க. இயேசு என்ன செய்தார், அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருந்தபடினாலே அவர்களை நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி, இவள் மேல் என்ன செய்ய வேண்டும், முதலாவது கல்லெறிய வேண்டும். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுத மறுபடியும் தலையை குனிஞ்சிட்டார். ஒரே வார்த்தை பேசிட்டு தலையை குனிஞ்சிட்டார். இந்த வார்த்தையை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. சொல்றது விளங்குதாங்க? இயேசு கிறிஸ்துவத்தில் அவங்க வரும்போதெல்லாம் அநேக நேரங்களில் திகைத்து போவாங்க. ஏன்னா அவர்கிட்ட இருந்து வருகிற வார்த்தை ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும். எதிர்த்து பதில் சொல்லக்கூடாததாக காணப்படும். அதனாலதான் நம்ம இயேசு கிறிஸ்துவை போல அனந்த ஞானம் உள்ளவர் ஒருவரும் கிடையாது. அவரோடு இருந்தோம்னா அந்த ஞானத்தை நமக்கு ஆண்டவர் தருவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சொன்ன ஒரே வார்த்தை, உங்களில் பாவம் இல்லாதவன் யாரோ அவர்களில முதல் ஒருவன். அல்லேலூயா. பாவமே இல்லைன்ற அந்த கூட்டத்தில் ஒருத்தன் இருந்தீங்கன்னா அவன் ஃபர்ஸ்ட் இந்த மகள் மேல கல்லடிங்க அப்படின்றான். என்ன நடக்குது கீழே தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். 9வது வசனம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். ஒவ்வொருவராய் அமைதியா பார்க்கிறான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாவம் இல்லாதவன் கல்லெறிய கடவன் சொன்ன உடனே பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் என்ன பண்றாங்க, சைலண்டா கல்ல கீழே போட்டுட்டு எல்லாருக்குள்ள என்ன இருக்கு,
ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு மற்றவர்களுடைய கண்களில் இருக்கிற துரும்பையே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றது விளங்குதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். குற்றப்படுத்துவர்களை குறித்து அப்படி சொன்னார் ஆண்டவர். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அந்த சகோதரி அவர்கள் பிடித்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட பாவம் இஸ்ரவேலுக்கு விரோதமானதாயிற்று, இப்படிப்பட்ட குற்றம் இஸ்ரவேலுக்கு விரோதமான பெரிய தவறாயிற்று, இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நீ செய்யலாமா நம்ம தேசத்துல? தேவன் வாசம் பண்ணுகிற இடமாயிற்று, தேவன் உலாவுகிற இடமாயிற்று. சொல்றது விளங்குதாங்க? நேற்று கூட ஒரு தம்பி ஒரு செயின் போட்டு வந்தான். தங்க செயின் போட்டால் பரவாயில்லையா? ஆனால் அந்த இன்னும் இந்த இப்போ பசங்கள்லாம் ஒரு மாதிரி போட்டு சுற்றுறாங்கல்ல, அந்த மாதிரி செயின், கையில் காப்பு, அப்புறம் இந்த மாதிரிலாம் என்ன செய்கிறாங்க, விலையில் ஏதோ இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஏன்னா பெரிய பெரிய ஆளுகளே போடுறாங்கன்னு அதெல்லாம் போட்டுக்கிறான். நிறைய பண்ணுறான். இன்னைக்கு வீடியோவில் பாட வர நிறைய பேர் சினிமா நடிகர் மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, விசில் அடிச்சுட்டு அப்படியே வண்டியிலலாம் ஜாலியாக வந்துட்டு ஆராதனை எப்படி இருக்கு பாருங்க. தேவனை உயர்த்தி பாடுகிற பாடல் சினிமா ஸ்டைலில் இருக்குது. நம்மளும் அதை தான் ரசிக்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இங்கே அப்படி இருக்கும்போது உடனே நான் பார்த்தேன், லேசா உள்ள பார்க்கும்போது உடனே சத்தம் போட்டேன், அல்லேலூயா. இங்கே அதாவது இது பாவம் அல்ல. நீ ஒரு செயின் கழுத்துல ஒரு மாதிரி ஸ்டைலா போட்டிருக்கிறியே, இது பாவம் அல்ல, புரியுதா? ஆனா சபையில நான் ஒரு ஒழுக்கம் ஒன்று இருக்கு, ஒழுக்கம்னு ஒன்று இருக்கு, அதை கடைபிடிக்கணும். முன்னாடி ஸ்டேஜுக்கு வரைங்க, முக்கியமான காரியத்தில் ஈடுபடுறீங்க, என்ன இருக்கக்கூடாது, ஒழுக்கக்கேடான விஷயங்கள் நம்மகிட்ட காணப்படக்கூடாது. நம்மை பார்த்து 4 பேர் அந்த ஒழுக்கக்கேடான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சத்தமா சொல்லுங்களேன். முதல்ல அதை கழட்டி போட்டு, இது பாவம்னு சொல்ல வரல, இதனால நீ பரலோகம் போக மாட்டேன்னு சொல்லலை, இயேசு உன்னை வெறுத்துருவார்னு சொல்லலை. ஆனா ஒழுங்கீனம் அப்படின்ற விஷயத்தையும் ஆண்டவர் வெறுக்கிறார், அதையும் சிலதெல்லாம் வெறுக்கிறார். அப்போ ஒழுங்கீனமான காரியங்கள் என்று சிலது இருக்கு, அதை நம்ம என்ன செய்துதான் ஆகணும். இல்லை அங்கே செய்கிறாங்களே இங்கே செய்கிறாங்க, யாரோ என்னமோ செய்துட்டு போகிறான், நமக்கு அதை பற்றி பேச்சு கிடையாது. நம்ம ஆண்டவருக்கு முன்பாக எப்படி ஒழுக்கமாக முடிஞ்ச வரைக்கும் நடக்க முடியுமோ அதை கடைபிடித்து நம்ம நடக்கணும். ஏன்னா சும்மா அப்படி உட்காந்துட்டு போறனா பரவாயில்ல, ஊழியத்தில் இருக்கிற ஆட்கள் முக்கியமாக போகிற உள்ள ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டு போறீங்கன்னா எப்படி இருக்கணும்? எல்லாத்திலையுமே உங்களை மற்றவர்கள் பார்த்து முன்னடையாளமாக காண வேண்டும். சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி. முன்னாடி வரவங்களை பார்த்து அவங்க சொல்லணும், இப்படி நீட்டா நடந்துக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்கும்போது அந்த நீட்னஸ் தெரியணும். அப்ப அது பாவம் அல்ல, அது குற்றமும் அல்ல, ஆனா ஒழுங்கினம். இப்போ ஒழுங்கினம் எது, பாவம் எது, குற்றம் எது, இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொருவனா கல்லை போட்டுட்டு எல்லாருக்குள்ளேயே குற்ற உணர்வு அவர்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு, அப்படிதானே போட்டிருக்கு? எப்படி போட்டிருக்கு? கடிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொருவனும் போயிட்டான். அடுத்து வாசிங்க பார்ப்போம். இயேசு என்ன செய்கிறார்? இயேசு தனித்திருந்தார். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். அவள் மாத்திரம் நிக்கிறா. இயேசு அமைதியா தனியா உட்கார்ந்திருக்கிறார். சீசர்கள் இல்ல கூட. ஹலோ, அவர்கள் சீசர்கள் சுற்றி இருந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கலாம். யாரு இல்ல அந்த இடத்துல? யாருமே இல்ல. இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவுல நிக்கிறா. அவங்க எல்லாம் கல்ல போட்டு போனோன்னு இவர் தலை குனிஞ்சுதான் இருக்கிறான்னு அவளும் ஓடி இருக்கலாம். அவளும் ஓடல, போயிட்டாங்களே அப்படின்னு இவர் பாட்டுக்கு தலையை குனிஞ்சிட்டே இருக்கிறாரு. ஐயரே நான் போயிட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு போயிடல. இவர் என்ன சொல்ல வருகிறார் என்கிற வரைக்கும் அவள் அமைதியா அங்க நிக்கிறார். இயேசு என்ன செய்கிறார்? வாசிங்க. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். ஒருவரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக, அதாவது மரண தண்டனை உனக்கு கொடுக்கலையா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், இல்லை ஆண்டவரே. அவள் சொல்றா, இல்லை ஆண்டவரே. எல்லாரும் போயிட்டாங்க. பிரைஸ் காட். அடுத்து இயேசு சொல்றாரு பாருங்க. இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக நானும் என்ன செய்ய போறது இல்ல, உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க போறது இல்ல. நீ போன்னு மட்டும் சொல்லல. கவனிங்க, நீ போ அப்படின்னு மட்டும் சொல்லல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இங்க ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அந்த ஸ்திரீ பாவ உணர்வும் அடையல, அங்க மனம் திரும்பவும் செய்யல. நல்லா கவனிக்கணும்.
இந்த பகுதியில் நீங்க பார்க்கும்போது அவ பாவ உணர்வும் அடையல, அவ மனம் திரும்பவும் இல்லை, தான் பாவத்தை இயேசுகிட்ட அறிக்கை செய்யவும் இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எதுவுமே பண்ணல. அவ தப்பு செஞ்சிருக்கிறா, பிடிக்கப்பட்டிருக்கிறா, வந்து நிக்கிறா. இப்ப போன்னு சொன்னா மறுபடியும் பழைய பாவத்துக்கு தான் போவா. கவனிக்கிறீங்களா? மறுபடியும் எங்க தான் போவாவா? மறுபடியும் பழைய பாவத்துக்கு தான் போவா. இப்ப அந்த இடத்துல வந்து உடனே ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கன்னு அவர் பாதத்திலையும் விழுகல. நான் செய்ய எல்லாரும் போயிட்டாங்களே, இவர் சொன்ன வார்த்தையை கேட்டு நான் என்ன பண்ணியிருக்கணும்? உணர்வு அடைந்திருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? மனம் திரும்புதல் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்ல. எவ்வளோ பேர் அப்படி செஞ்சாங்கல்லங்க, சொல்லுங்களேன் நல்லா வாய் திறந்து. அப்ப எதுவுமே இவ செய்யல, இவங்களுக்குள்ள எந்த ரியாக்ஷனுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், நீ போ, ஆனா இனி பாவம் செய்யாதே அப்படின்னு. சத்தமா சொல்லுங்க பாப்போம். இதுதான் மன்னிப்பு. இயேசு கிறிஸ்துடைய மன்னிப்பு எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அவ உணர்வடையும் இல்லை, அவ மனம் திரும்பவும் இல்லை, அவன் ஆண்டவர் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் இல்லை. எத்தனையோ பேர் வந்து ஆண்டவர் பாதத்தில் வந்து மன்னிச்சுக்க ஆண்டவரேன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார் இல்லையா? ஆனா இவ எதுவுமே செய்யல. இவ என்ன செய்யறார் இந்த இடத்துல? ஆண்டவர் நீ போ, என்ன செய்யாத, பாவம் செய்யாத. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவியானவர் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லுகிற காரியம் என்னன்னா, நமக்கு சொல்லுகிற காரியம், உங்களுக்குள்ள பாவங்கள் இருக்கலாம். இப்ப அமர்ந்திருக்கிறோம், நமக்குள்ள பாவங்கள் இருக்கலாம். இந்த தவறுகள், பாவன்றது பலவிதம் இருக்கு. அது ஒரு பட்டியல் எடுத்தா பெரிய பட்டியல். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு நம்ம எது தவறு எது பாவம் தெரியும். இப்ப இந்த ஸ்திரீனுடைய பாவம் வேற இல்லையா? ஆனா பாவன்றது அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் ஆண்டவர் பாவமாக பார்க்கப்படுகிற பெரிய காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறது, பெரிய பட்டியல் இருக்கு. பொதுவாகவே நம்ம என்ன செய்யறோம்? பாவத்தில் கற்பம் தரிக்கப்பட்டோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யிருக்கிறோம்? அந்த பாவங்கள் எல்லாம் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரிடத்துல. சொல்றது விளங்குதாங்க? ஆனா நமக்குள்ள ஒரு தவறோடு கூட ஒரு பாவத்தோடு நம்ம அமர்ந்திருப்போம் சொன்னா, ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீ உணர்வடையில, நீ மனம் திரும்பவும் இல்லை, நீ மன்னிப்பு கேட்கவும் இல்லை. ஆனா ஆவியானவர் சொல்றது என்னன்னா, நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ போ, இனி அந்த தவறை செய்யாத என்றார். இப்போ எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. ஆண்டவர் என்னை குற்றப்படுத்துறாங்க, என் மேல பாவம் இருக்கு, நான் வந்து இந்த பாவம் குற்றம் பாவம் மரணத்துக்கு ஏதுவாதான் என் வாழ்க்கையாயினி அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கலாம். சொல்றது விளங்குதுங்களா? ஆவியானவர் இல்லாம பேச மாட்டார் எதையும். ஹலோ, இப்போ ஆவியானவர் சொல்ற காரியம் என்ன? நீ போ, ஆனா என்ன செய்யாத. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சில பேர் என்ன குற்றப்படுத்துறாங்க ஆண்டவரே, அந்த குறிப்பிட்ட பாவத்தை சுட்டி காட்டுறாங்க. அது நாளைக்கு அந்த பாவம் அவளுடைய நிலை மரணத்துக்கு ஏதுவானது. ஆனா ஆண்டவர் அதை மரணத்துக்கு ஏதுவாக தண்டனையாக அவர் தண்டிக்காதபடி மன்னிச்சு விடுதலையாக்கி அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புறாரானா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நீ போ, இனி என்ன பண்ணாத, இனி இந்த தவறை இனிதான் போய் தான் உணர்வடைந்துக்கணும். இனி போய் நம்ம என்ன வாழ்க்கையை நம்ம எப்படி கட்டமைத்துக்கிறதுன்றது முக்கியம். சொல்றது விளங்குதாங்க? இது போல தேவன் பல சந்தர்ப்பங்களை நமக்கு கொடுக்கிறார். விளங்குதாங்க? நம்ம பல நேரங்களிலே பல காரியங்கள் வெளியில களத்துல நம்ம சந்தித்து கொண்டு நம்ம தேவனுடைய சமூகத்துக்குள்ள வருகிறோம், தேவனுடைய பாதத்துக்குள்ள வருகிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஒரு அட்வைஸ் என்னன்னா, தொடர்ந்து கிருபையை கொடுத்து தொடர்ந்து நம்மை தண்டிக்காதபடி நம்மை விட்டு வைக்கிறதுனுடைய முகாந்திரம் என்ன, காரணம் என்னன்னா, நீ போப்பா, இனி பாவம் செய்யாத. அந்த நம்பிக்கை தான். அவ போய் இனி பாவம் செய்யாம உத்தமையா வாழ்வாள் என்ற நம்பிக்கையோடு அவள் அனுப்புகிறார் அவர். இன்னைக்கு தன்னுடைய பிள்ளைகள் நம்ம வெளியில போய் புறப்பட்டு போய் வெளியில தேவனுக்கு சாட்சியா பிரியமா வாழ்வோம் என்பது நம்பிக்கையோடு பல நேரங்களில வெளியில காணப்படுகிற பல தவறுகள்,
அது ஆக்கினிக்கு ஏதுவான தண்டனை, மரணத்துக்கு ஏதுவான தண்டனையா இருந்தாலும் கூட கர்த்தர் இன்றைக்கும் தண்டிக்காதபடி மன்னித்து, சொல்றது விளங்குதுங்களா உங்களுக்கு? அவர் என்ன செய்கிறார்? மன்னித்து, நீ போய் இனியாவது என்ன செய்யாத, அந்த தவறை செய்யாதபடி, இந்த குற்றத்தை நீ செய்யாதபடி, இந்த மீறுதலை நீ செய்யாதபடி, இந்த அக்கிரமத்தை நீ செய்யாதபடி, இப்படிப்பட்ட செயல்களிலே நீ ஈடுபடாதபடி வாழ்ந்துக்கோ. உனக்கு நான் இரக்கம் செய்கிறேன், உன்னை மன்னிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். மன்னிக்கிறேன் தான் சொல்றாரு உங்களை, அப்படிப்பட்டவர்களை. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு விதமான மன்னிப்பை கொடுக்கிறார். இளைய குமாரனுக்கு ஒரு விதமான மன்னிப்பு கொடுத்தார் இல்லையா? இளைய குமாரனுக்கு எப்படி மன்னிப்பு கொடுத்தார்? இந்த மன்னிப்பு அவள் அந்த இடத்துக்கு வர அவள் உணரவும் இல்லை, அவள் மனம் திரும்பவும் இல்லை, அவள் என்ன செய்யல, விழுந்து மன்னிப்பு கேட்கவும் இல்லை. ஆண்டவர் மன்னிச்சிட்டார். சொல்றது விளங்குதுங்க? இளைய குமாரன் எப்படி மன்னிச்சார்? அவன் தன் தகப்பனுடைய ஆஸ்திகள் எல்லாம் வாங்கிட்டு, சொத்து பத்தெல்லாம் வாங்கி சண்டை போட்டு அப்பா கிட்ட உட்காந்து சொத்தெல்லாம் கொடு அப்படின்னு என்ன பண்றான்? எல்லாத்தையும் வாங்கிட்டான். விளங்குதாங்க? ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுவோமே. எல்லாத்தையும் வாங்கிட்டு புறப்பட்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே அவனும் அப்படிதான் வேஷ்டிகளோடு துன்மார்க்கமாய் பணத்தை எல்லாம் செலவு பண்ணி கடைசியில ஒன்றும் இல்லாம என்ன ஆயிடுச்சு? அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கடைசியில பன்றி மேய்க்கிற வேலைக்கு போயிட்டான். எப்படி போயிட்டான்? பன்றி மேய்க்கிற வேலை. ஏன்னா அந்த நாள்ல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு 80 பன்றி மேய்க்கிற பண்ணி இன்னைக்கும் பார்க்குறோம்ல, 1-2 பேர் பண்ணி மேய்க்கிறவங்க. அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அதை குற்றப்படுத்துகிற மாதிரி. எது தொழிலுமே குற்றமானது கிடையாது. அங்கே எல்லாம் அப்படி பார்த்ததில்லை, இங்கே தான் அப்படி வித்தியாசம் பண்ணிட்டாங்க எல்லாமே. ஐயோ, அங்கே பண்ணி மேய்க்கிறவங்களாம் கோடீஸ்வரனா பார்த்தவங்கலாம் உண்டு. வெளிநாட்டில் பண்ணி மேய்க்கிறவன், பண்ணி வளர்க்குறவன் பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான். அவனுக்கு ஒரு ஜாதி கிடையாது, அதுக்கு ஒரு வித்தியாசமான ஜாதி உள்ளவன் தான் அந்த பண்ணியை மேய்க்கணும்னு அங்கே வித்தியாசம் கிடையாது. ஹலோ, நம்ம இந்தியாவில் தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கு. பண்ணி மேய்க்கிறவனானே அப்படியே பார்ப்போம், இவங்க ரொம்ப கீழ்த்தரமான ஜாதி அப்படின்னு பார்ப்போம். ஹலோ, நாம இதையும் உங்களுக்கு லேசாக சொல்லிட்டு போகிறோம். நம்ம ஒருத்தரையும் அப்படி பார்க்கக்கூடாது. சத்தமாக நல்ல ஒரு அழிலையா சொல்லுங்க, நல்ல கரத்தை உயர்த்தி பலமாக சொல்லுங்க. ஆமாம், அங்கெல்லாம் அப்படி இல்லை, யூதர்கள்ட்டையும் கிடையாது, எல்லாம் ஒரே கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். வெளிநாட்டில் இன்னைக்கு அமெரிக்காலெல்லாம் பண்ணி மேய்க்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நமக்கு பண்ணினாவே ஒரு மாதிரியா தெரியும். ஸ்தோத்திரம். அது அருவருப்பான ஜந்து தான். சொல்றது விளங்குதுங்களா? அந்த 2000 பிசாசு என்ன பண்ணுச்சு? லேகியோன் பிசாசு 2000 பிசாசு என்ன பண்ணுச்சு? ஒரு பண்டிகைக்குள்ள போகல. எத்தனை பண்டிகைக்குள்ள? இதே தெரியாதா? எத்தனை பண்டிகைக்குள்ள அந்த பிசாசு போச்சு? நம்மெல்லாம் பரலோகம் போயிடலாம் நினைக்கிறேன். இது சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கே தெரியணும். அந்த பிசாசுகள் எத்தனை பன்றிக்குள்ள போச்சு? 2000 பிசாசு 2000 பன்றி கூட்டத்துக்குள்ள போயிருச்சுங்க. ஹலோ, எத்தனை பன்றி கூட்டம்? 2000 பன்றிகள். ஒருத்தன் ஒரு எஜமான் இருந்திருக்கிறார். 2000 பன்றிகளும் போய் எங்க விழுந்தது? சமுத்திரத்தில் விழுந்து எல்லாம் செத்து போச்சு. சொல்றது விளங்குதாங்க? ஏன்னா அந்த பிசாசு 2000 பிசாசு ஒருத்தன் இருந்தது. யோசிச்சு பாருங்க. ஹலோ, அல்லேலூயா. ஆனா இந்த 2000 ஆண்டவர் துரத்தும் போது இது என்ன பண்ணுது? பிரிஞ்சு ஒரு பண்டி கூட்டத்துக்குள்ள போகுது. அது யாராவது காலி பண்ணிட்டு போகணும் தான் இருக்குது. அதனால போய் பண்டி கூட்டத்துக்குள்ள பூந்து அதை கொண்டு போய் சமுத்திரத்தில் அத்தனை பண்டியும் தள்ளிருச்சு. இவரு வந்தாருன்னா ஊருக்குள்ள நம்ம பண்ணி வியாபாரம் பண்ண முடியாது போல இருக்கு. எந்த ரியாக்ஷனுமே இல்லை உங்கள்கிட்ட. எதுவுமே விளங்குதா விளங்கலையான்னு புரியல. ஏன்னா பைபிளே தெரியல, பைபிளே படிக்கிறது இல்லை நிறைய பேர், 1-2 பேரை தவிர. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேங்க, சத்தம் அல்லேலூயா. ஏன்னா அந்த அற்புதத்தை செய்தாரு. இந்த பிசாசு பிடிச்சவன், இவ்வளவு மோசமா இருந்தவன் சுகமாய் உட்கார்ந்து இருக்கிறானே அப்படின்னு சொல்லி என்ன செய்யல ஆண்டவரை, பரவாயில்ல இவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சிட்டாருன்றதெல்லாம் அவனுக்கு முக்கியம் கிடையாது. ஒரு மனுஷ உயிரோடு தெளிவாய் தெளிந்த புத்தியோடு உட்கார்ந்து இருக்கிறான்றதெல்லாம் அவனுக்கு முக்கியம் இல்லை. என் பண்ணி செத்து போச்சியா. இவன் பிசாசு துரத்த போய் என்ன ஆயிடுச்சு? ஐயோ, விளங்குதா இல்லையா? ஊராரெல்லாம் கேள்விப்பட்டு ஓடியாந்து என் பண்ணி செத்து போச்சு. தயவு செய்து போயிடுங்க. ஊருக்குள்ள பூரா பண்ணி மேய்க்கிற கூட்டம் போல இருக்கு. இவர் வந்தாருன்னா என்ன ஆயிடும்?
எல்லாம் இங்க பொழப்பு போயிடும் போல இருக்கு அப்படின்னு தான் நீங்க இந்த ஊருக்குள்ளேயே வரக்கூடாது, போயிட்டு வாங்கன்னு அவர் அனுப்புறான். அதனாலதான் அதான் காரணம். சொல்றது விளங்குதாங்க, வேற காரணத்துக்காக அனுப்பல. அவன் நல்லா இருக்கிறத விட பண்ணி செத்து போச்சு, எல்லாம் போய் சமுத்திரத்துல வந்து காலி. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த இளைய குமாரன் பன்றிகளுக்கு கொடுக்கிற ஆகாரம் தனக்கு கிடைக்குமான்னு பார்த்தா அது கூட கிடைக்கல. அப்ப அவனுக்கு புத்தி தெளியுது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்ன புத்தி தெளியுது? சில பேருக்கு இப்படி புத்தி தெளியும். சில பேர் என்ன பண்ணுவான், தந்திரமா யோசிப்பான். போய் அப்பாவை சமாளிச்சுக்கலாம், மறுபடியும் ஏதாவது பேசி ஈஸி அவரை கரெக்ட் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பணத்தை மறுபடியும் இன்னும் இருக்கிற பணத்தை ஏதாவது வாங்கிட்டு போய் ஏதாவது செய்வோம், இல்லை மறுபடியும் போய் ஏதாவது பொய் கைய சொல்லி ஏதாவது பேசி ஈஸி மறுபடியும் போய் அவர்கிட்ட ஒட்டிக்கலாம். அப்படி இல்லை பாருங்க. ஹலோ, ஒரு தவறு செய்துட்டு ஒரு ஓனர்கிட்ட போயிட்டு ஏதாவது ஜமாளிச்சுக்குவோம், பேசிக்குவோம். குடும்பத்தில் வீட்டில் பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட ஏதாவது பேசிக்குவோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், போய் சொல்லி ஏதாவது மேனேஜ்மெண்ட் பண்ணிக்குவோம். அப்படி ஒரு நாளே சொல்லக்கூடாது. தவறை நம்ம ஒத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை போய் தலையிலூயா. இங்கே இளையகுமாரனுக்குள்ள நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். அவன் புத்தி தெளிந்து, என் அப்பா வீட்டில் எவ்வளோ வேலைக்காரர் இருக்கிறானே, நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்களே, நான் அவருடைய பிள்ளை, இன்னைக்கு பன்றிக்கு மேய்க்கிற ஒரு போடுகிற ஆகாரம் கூட எனக்கு இல்லாமல் இருக்கே, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னவன் அவன் என்ன சொல்றான், ஆண்டவர் உமக்கு விரோதமா, ஆண்டவரை நோக்கி தான் ஜெபம் பண்றான். அவன் ஆண்டவரை நோக்கி தான் அந்த இடத்துல பார்க்கிறான். அவன், ஆண்டவரே உமக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டேன், எங்க அப்பாவுக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டேன், நான் எங்க அப்பாட்ட எழுந்து போறேன், இனி நான் பிள்ளைன்னு சொல்றதுக்கு லாக்கி இல்லை. எப்படி என்றான் பாத்தீங்களா அவன்? இனி போய் நான் பிள்ளைய எல்லாத்தையும் பரவாயில்ல, எப்படி இருந்துக்க போறேன், ஒரு வேலைக்காரனா எங்க அப்பா சேர்த்துக்கிட்டோம், தப்பு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு புத்தி தெளிந்து எழுந்து போறான். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். அங்க அற்புதமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட இயேசுவின் இடத்துல வருகிறான். தன் தகப்பன் இயேசுக்கு அடையாளம் இல்லையா, தேவனுக்கு அடையாளம் அது. அவங்க தகப்பன் தூர வரும்போதே என்ன பண்ணிட்டாராம், தன் மகனை ஓடி போய் கட்டி பிடித்து அவருக்கு முத்தம் கொடுத்து, அவனுக்கு என்னடா இவ்வளோ, ஏன்னா அவன் போகும்போது எப்படி போறான், போகும்போது எப்படிங்க போயிருப்பான், பணத்தெல்லாம் வாங்கிட்டு போறான், போகும்போது எப்படி போயிருப்பான், கையில் ஒரு சிகரெட்டை, பெரிய சிகரெட்டை, 555 சிகரெட்டை நான் கையில் வச்சுக்கிட்டு, பல அது சொல்கிறேன், சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? அப்படி ஒரு கூலிங் கிளாஸை கண்ணாடி போட்டுக்கிட்டு, அப்படி ஜிகு ஜிகுன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, புல்லட்டு கில்லட்டில் அல்லது பெரிய ஜீப்பில் உக்காந்துக்கிட்டு நைனா போயிட்டு வரட்டுமான்ட்டு போயிருப்பான். கூட வேற ஃப்ரெண்டுங்க, வாடா, அவர் என்னடா அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு, சொல்கிறது விளங்குதாங்க? ஹலோ, வா வா சீக்கிரம் போகலாம் அப்படின்ட்டு இருப்பான். சொல்றது விளங்குதா? போகும்போது அப்படி போனான், வரும்போது எப்படி வரான், பனியன் கிழிஞ்சு, டவுசர் கிழிஞ்சு, உடம்பெல்லாம் அழுக்கு, முகம்லாம் அழுக்கு, நல்லா ஜிகு ஜிகுன்னு வச்சிருந்த முடி இப்பெல்லாம் டிசைனாக வெட்டி வச்சுக்கிறோம்ல, இப்போ எப்படி இருக்கு, சிக்கு பிடிச்சி ஒரு மாதிரி பேனெல்லாம் பிடிச்சி சுருண்டு கிருண்டு, புரியுதா, கண்ணெல்லாம் கருவழியாகி, பன்றிக்கு போடுற சாப்பாடே கிடைக்கல, ஆள் எப்படி இருந்திருப்பான் பாருங்க. ஆளே உருக்குலைந்து போய் வரான். ஆனா தன் பிள்ளை தூரத்தில் வரும்போது தன் தகப்பன் கண்டுபிடித்தார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மனதுருகின்னு போட்டிருக்கு. நல்லா கவனிங்க. நம்ம தவறை தேவ சமூகத்தில் எப்பெல்லாம் நம்ம செய்கிற தவறெல்லாம் மனம் திரும்பி அதை உணர்ந்து புத்தி தெரிகிறோமோ அப்பெல்லாம் தேவனுடைய மனதுருக்கம் நம்ம இடத்துல வருகிறது. நம்மை கட்டி தழுவி அணைக்கிறவராய் இருக்கிறார். கண்டித்து தள்ளி விடுகிற தகப்பனாய் இல்லை, அவரு கட்டி தழுவி முத்தம் கொடுத்து உடைய அரவணைத்து, வாடா இதுக்குதான் காத்திருந்தேன்னு அவர் ஒரு நாளும் ஏங்குகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரைத்தான் நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நல்லா சொல்லுங்களேன். முதல் பகுதியில் பார்த்தோம், நம்ம வெளியில பப்ளிக்ல இருக்கிறோம், வேலையில் இருக்கிறோம், குடும்பத்தில் வாழ்றோம், சமுதாயத்தில் வாழ்றீங்க, பலவிதமான தவறுகள் நம்மளிடத்துல காணப்படும். அந்த தவறுகள் நிமித்தமாக பல குற்றச்சாட்டுகளோ தவறுகளோ உங்க மேல இருக்கலாம். இதை குறித்து உங்களுக்குள்ள கூட உறுத்திக்கிட்டு இருக்கலாம், ஏதாவது உணர்ந்துட்டு இருக்கலாம். ஆனா இதை குறித்து உணர்வு இல்லாம, மனம் திரும்பாம, இப்படியே இதே பழக்கமாக நம்ம இருந்திருந்தாலும் கூட கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, நீ இந்த தவறை வெளியில போய் என்ன செய்யாத இனிமேல். அல்லேலூயா. மன்னிக்கிற விரும்புகிறார். அத அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இதுக்கு மன்னிப்பு உண்டா,
இது அவ்வளவுதான், இனி இப்படிதான், இப்படியே நம்ம காலத்தை ஓட்டிடுவோம், அப்படியே ஜமாளிச்சு போவோம். இல்ல, அதனால உனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நீ வெளியில போய் என்ன பண்ணாத, அந்த தவறை செய்யாதபடி உன்னை மனம் திரும்பிக்கோ, அந்த பாவத்தை செய்யாதபடி விட்டு விலகிடு. தேவனுடைய இரக்கம் உன் மேல பலமாய் வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சில நேரம் இந்த போலீஸ்காரங்களாம் இருக்கிறாங்க, உதாரணத்துக்கு அது வருவோமே, இந்த டிராஃபிக் போலீஸு, இந்த கவர்மெண்ட் உத்தியோகத்தெல்லாம் இருக்கிறான். இப்போ யாராவது ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்களே, அவங்க லஞ்சம் வாங்குறாங்க, பணம் வாங்குறாங்க. ஆனால் இது இப்படியே போகுது, போகிறவரெல்லாம் என்ன பண்ணுறான், வண்டி கொடுக்குறவன் 10 100 ரூபா 50 ரூபா போலீஸ் கொடுக்குறானே, சந்தோஷமாக கொடுக்குறானா சொல்லுங்க? மானாவாரியா திட்டிகிட்டே தான் கொடுக்குறான் அத்தனை பேரும். இதில் கொடுக்காதனும் போகும்போது திட்டு போவான், நிற்கிறானுங்க பாரு, ஐயோ அப்படின்னு சொல்லி தான் திட்டிட்டு போகிறான் இல்லையா? நம்ம தாலுக்கா ஆஃபீஸுக்கு போகும்போது, ஒரு மாநகராட்சி ஆஃபீஸுக்கு எந்த விஷயமா போகும்போது, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையும் போது, அன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பாப்பா ஏதோ உடம்பு சரியில்லை, குழந்தை பார்க்கறதுக்காக மேலே போயிட்டு வந்தோம். கீழே வரும்போது என்ன பண்ணுறாங்க, நமக்கே அவங்க ஆட்சி மீனை பார்த்தா சரி சம்பளம் கம்மியாக இருக்கலாம், ஏதோ பரவாயில்ல கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. இந்த லிஃப்ட்டில் வந்தார் ஒருத்தர், அதில் அவங்க முடியாமல் தான் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாமான்னு தோணுச்சு, மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். வெளியே வரும்போது சரி வாட்ச்மேன் பரவாயில்ல கொடுக்கலான்னு தோணும். ஆனால் அவங்க என்ன வருது, அதுக்கு முன்னாடி சுரண்டான், ஏதாவது கொடுத்துட்டு போங்க அப்படின்றான். சொல்றது புரியுதுங்களா? அப்போ எங்க போனாலும் அவங்களுக்கு சம்பளம் இருந்தாலும் கூட பல இடத்துல லஞ்சங்கள்னு கேட்டு சில பேர் டிமாண்ட் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, குழந்தைகள் பிறந்தாலோ உடல்நலம் முடியாமல் போயிட்டு வந்தாலோ இவ்வளவு கொடு அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன ஆகும், இதெல்லாம் இப்படிப்பட்ட தவறுகள் வெளியில நம்ம செய்து கொண்டிருந்தா, பண விஷயமாகவோ இல்லை வேறு எந்த காரியமாக, தொழில் காரியத்தில் வேற எந்த விஷயத்துல நம்ம கிட்ட இப்படி முரண்பாடு, சில பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு என்ன பண்ண மாட்டான், கடனை கொடுக்க மாட்டான். கடன்காரன் என்ன பண்ணிட்டே இருக்கிறது, இவங்க மிரட்டுறது. ஐயோ புரியுதா இல்லையாங்க? கடன்காரன் என்ன பண்றது, இவங்க மிரட்டுறாங்க. இப்ப எல்லாரும் கடன்காரனை தான் மிரட்டுறாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் என்னது, தொடர்ந்து இந்த மாதிரி தவறெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. சொல்றது விளங்குதாங்க? அவன் என்ன சொல்லுவாங்க, பணத்தை வாங்கிட்டு இப்படி என் வாயில போட்டுக்குச்சு, ஏமாத்துதே. இல்ல கடன் கொடுத்துட்டு அவனுக்கு கொடுக்க நிர்வாகம் இல்லாத போய் ஒருத்தன் போய் இன்னொருத்த கழுத்தை நெருக்கிறான் பாருங்க. இல்ல நீ எனக்கு கொடுத்துதான் ஆகணும், அதுவும் தப்பு. இந்த மாதிரி என்ன கேட்டகரியில நம்ம வாழ்க்கை காணப்பட்டாலும் இதெல்லாம் அப்படியே கண்டு காணாம வெளியில குற்றப்படுத்துறாங்க, தவறு சொல்றாங்க, இது சரியில்லைன்னு பேசுறாங்க. ஆனாலும் என் பொழப்பு, என் லைஃப், என் குடும்பத்தை ஓட்டி ஆகணும், சிலதெல்லாம் செஞ்சாதான் நம்ம இந்த உலகத்துல வாழ. அப்படி வாழக்கூடாது. எவ்வளவு நஷ்டமானாலும் பரவாயில்ல, வெளியில போய் அந்த பாவத்தை செய்யாதபடி நம்ம ஆண்டவர் மன்னிக்கிறார். இந்த குற்றமெல்லாம் நாளைக்கு வரும்போது ஒரு பெரிய மரண தண்டனையா மாறிடும் எல்லாமே. அப்ப கர்த்தர் இங்க மன்னிக்கிறார். வெளியில போய் எவ்வளவு நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு இந்த மாதிரி காரியங்களை விட்டுட்டீங்கன்னா கர்த்தர்கிட்ட பெரிய இரக்கம் கிடைக்கும், கர்த்தர்கிட்ட பெரிய தயவு கிடைக்கும். அதுல என்ன 100 ரூபாய் இழக்கிற நீ, கர்த்தர் உனக்கு பல ஆயிரங்களை கொடுப்பதற்கு, உன் உண்மையை பார்த்து பல லட்சங்களை உனக்கு கொடுப்பதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையா இறங்கி கடன் கொடுத்து பார்த்துருங்க. ஆமா, நீ நஷ்டப்பட மாட்ட, உன் வாழ்க்கையில் நீ ஆசீர்வதிக்கப்பட தான் செய்வீ. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு பக்கம்னால கூட நாம இதே போல வெளியில சில நேரங்கள்ல நம்ம தவறுகளை உணர்ந்து நம்ம மனம் திரும்பும் போது ஆண்டவர் ஏற்றுக்கொள். யார் ஏற்றுக்கொள்றாங்களோ இல்லையோ, யார் அதை ஒத்துக்கொள்ளுகிறாங்களோ இல்லையோ, இயேசு நீ மனம் திரும்பி வரும்போது உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த ஸ்திரீ உணரல, அவன் மனம் திரும்பல, அவ மன்னிப்பு. ஆனா இவன் உணர்றான், மனம் திரும்புறான், மன்னிப்பு கேட்க வரான். உமக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் தப்பு பண்ணிட்டேன் மன்னிங்கன்ட்டு வருகிறான். அவன் கேட்கறதுக்குள்ளேயே அவங்க அப்பா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அவனை பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுகிறார். கரங்களை தட்டி சொல்லுங்கள், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், சத்தம் அல்லேலூயா. அப்ப மனம் திரும்புதலோடு நம்ம வரும்போதும் ஆண்டவர் நம்மளை தள்ளி விட்டுறாரா? இல்ல. அல்லேலூயா. இங்க உணராம வரும்போதும் தள்ளி விட்டுறாரா? இல்ல. ரெண்டு நிலையிலையும் உன்னை மன்னிக்க விரும்புகிறார். நீ உணராத வந்தாலும் உன்னை மன்னிக்கிறார். மன்னிப்பு எதுக்கு அப்படின்னா, வெளியில போய் ஆண்டவரே இவ்வளோ நம்ம கிட்ட தவறு இருக்கும் போது கர்த்தர் இவ்வளவுதான் நம்மளுக்கு இரக்கம் செய்து நடத்துறாரு. புரியுதா உங்களுக்கு? இந்த தவறுக்கு தண்டனை அவர் கொடுக்காதபடி எனக்கு இறங்கிட்டே இருக்கிறாரு, ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அது என்ன தெரியுமா? அவர் ஏதோ ஒன்று உன்னை செய்து விட முடியும். பிரைஸ் காட், அல்லேலூயா.
சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா தேவன் அதை செய்யறதுக்காக உனக்காக சிலுவையில மரிக்கவில்லை. நீ எப்படியாகிலும் மனம் திரும்பி, அவர் விருப்பமே அதான். பேதுரு வந்து ஒருத்தருக்கு எவ்வளவு தரங்க மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கறான். எவ்வளவு தரம் ஒருத்தனை மன்னிக்கலாம்? சும்மா ஒரு தரம் 2 தரம் மன்னிக்கலாமான்னு கேட்கறான். அவர் சொல்றார் 7-70 தரம். எப்படி? 7-70 தரம். ஒரு நாளைக்கு எத்தனை தரம்? எவ்வளோ? 7-7-7-70 எவ்வளோ? அது சுமாரான கணக்குல தான் சொல்றார். இவ்வளவு தூரம் ஒரு நாளைக்கு ஒருத்தன் வந்து 500 தரம் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்க போறது இல்லை. சோத்திரலையிலூயா. சில பேருக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு வாயே வராது, அதான் உணராத இருதயம். அதையும் ஆண்டவர் மன்னிக்கிறேன்றார். சில பேர்ல டக்கு டக்குன்னு கேட்டுருவாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்பாங்க. சோத்திரலையிலூயா. சில பேர் என்ன வரும், உடனே அந்த உணர்வுள்ள இருதயம் உடனே கேட்டுரும், மன்னிச்சிருங்க, தவறு இருந்தால் இதான் மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம். ஏன்னா பொதுவாகவே நம்ம கலாச்சாரத்தில் என்ன உண்டு, யாராவது ஒரு போகிற வழியில் ஒருத்தன் காலை மிதிச்சிட்டாலும் என்ன பண்ணுவோம், சாரிங்க அப்படின்னு என்ன பண்ணுறோம், சொல்லுங்க மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் அப்படிப்பட்ட இதுகளை சிலது என்னன்னாலும் என்ன வராது, மன்னிப்பு கேட்குற இருதயமே யாருக்கு வராது. ஆனால் அதையும் கர்த்தர் மன்னிக்கிறாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதையும் மன்னிக்கிறாரு. மனம் திரும்பி நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போதும் தேவன் நம்ம என்ன செய்கிறார், அன்போடு மனதுருக்கத்தோடு கட்டி அணைத்து கொள்ள விரும்புகிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். 3வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். லூக்கா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9-14 வரைக்கும் வேகமா வாசிங்க பாப்போம். தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் என்ன வாசிக்க கூட விட மாட்டேங்குது. மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை சொல்றதை கவனிக்கணும். ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படி அந்த ஒருத்தர் என்ன பண்றான், ஆண்டவரே இப்படி எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க பாரு, இவங்கள போலலாம் நான் இல்லை அப்படின்னு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு தேவ சமூகத்துல ஒருத்தன் மகிமைப்படுத்துறான். இன்னொருத்தர் என்ன பண்றான், ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க பாருங்க, நல்லா கவனிங்க. அதனாலதான் நம்ம ஜெபிக்கும் போது துதிக்கும் போது என்ன பண்றோம், நிறைய பேரு செல்லு பாக்குற மாதிரியே இப்ப உட்காந்துக்கிறோம். கீழே தான் பிசாசு இருக்கிறான். அப்படிதான். ஹலோ சொல்றது விளங்குதாங்க? ஆண்டவரே அங்க வார்த்தை சொல்லும் போது எப்படி வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல தேவனை பார்க்கறதுனாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன போயிடும் சொல்லுங்க. இயேசுவே நிறைய இடத்துல ஜெபம் பண்ணும்போது கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து அப்படின்னு போட்டிருக்கிறார். அப்ப எந்த ஒரு காரியத்தை நீ தலையை உயர்த்தி கையை உயர்த்தினா உன் ஜெபத்துக்கு எப்பொழுதும் ஒரு பதில் இருக்கிறது. கர்த்தர் உன் வாழ்க்கையில கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மோகனோட அம்மா இப்பதான் வந்திருக்கிறாங்க. நான் மோகனுக்கு தெரியப்படுத்திடுறாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் வந்து ஆராதனைக்கு வாங்கன்றார் 6 மணிக்கு. ஆனால் அவங்க கரெக்டாக 8 மணிக்கு வந்துட்டு அவரை பார்த்துட்டு போயிடுறாங்க. வாங்க உட்காருங்கம்மா, உட்காருங்க. பிரைஸ் எல்லாம். ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். அவர் நோக்கம் எப்படியாவது ஆராதனைக்கு வரணும் அப்படின்னு இங்கே வர வைக்கிறார் 6 மணிக்கு. ஆனால் இவர் முன்னாடி இருக்கிற அவங்க பின்னாடி எப்போ வருவாங்க, கரெக்டாக 8 மணிக்கு தான் வருவாங்க, முடிகிற நேரம். மோகன்கிட்ட வந்துட்டேன்ப்பா அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம் சொல்லுங்கள். அல்லேலூயா. சந்தோஷம். வாங்கம்மா, தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, அப்ப கவனிங்க. இங்கே ஆயக்காரன் என்ன பண்றான், அந்த செகண்ட் சொல்றது விளங்குதுங்களா உங்களுக்கு? அந்த நொடி என்ன மனநிலையில வந்தான்னு தெரியல, ஆலயத்துக்கு என்ன எண்ணத்தோட வந்தான்னு தெரியல. ஆனா உட்கார்ந்து இருக்கிறான் தேவ சமூகத்துல. உட்கார்ந்து இருக்கும் போதே அவன் மனம் குத்தப்படுகிற, தன்னை குறித்து ஏதோ குற்ற உணர்வு, ஏதோ தவறு அவன் இருக்கு, அதை குறித்து குற்ற உணர்வு அடைந்து அந்த நிமிஷத்துல அந்த நேரத்துல என்ன பண்றான், வானத்துக்கு கூட கண்களை ஏறெடுக்க துணியில, ஆண்டவரை பார்க்கற கூட வெக்கப்படுறான். ஹலோ, சில பேரெல்லாம் ஐயோ சோத்ரம். அல்லேலூயா. சொல்லுங்களேங்க, எப்படிதான்னு தெரியல நமக்கு. அல்லேலூயா. ஆமா, எப்படிதான் முடியுது
அப்படின்னு நமக்கு விளங்க மாட்டேங்குது. நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது செஞ்சாலும் என்ன பண்றோம், பல இருதயம் வாதிக்கப்படுது நமக்கு. சோத்திரம். நியாயமான காரியத்துக்கு ஏதாவது பேசிட்டா கூட நமக்கு என்ன வருது, எதுக்கடாத பேசுறோம் அப்படின்ற மாதிரி வாதிக்கப்படுது. சிலர்லாம் எப்படின்னு விளங்கல. அவன் பாத்தீங்களா எப்படி எதை ஏறெடுக்க துணியில பார்க்கறதுக்கு வெக்கப்படுறான். தன் தவற உணர்ந்து மார்பில் அடித்து கொண்டு சொல்றாங்க. மார்பில் அடித்துமா அழனுமான்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. அதாவது தன்னுடைய நிலையை தாழ்த்துவதை தேவன் பார்க்கிறார். தம்முடைய நிலையை ஒரு மனிதன் தாழ்த்துறதுன்னா அப்படித்தானே செய்வான். வருத்தப்படுறது தாழ்த்துறதுனா அவனுக்கு உண்மையா வரும். ஜனவரி மாசம் கூட இங்க ஒரு பொண்ணு வந்து மன்னிப்பு கேட்கிறேன், நான் தவறுகள் செய்து விட்டேன், எங்கிட்ட நிறைய தவறுகள் கடந்த காலங்களிலே இருந்தது, இதுவா மனம் திரும்புறது? நான் தான் கேட்டேன், இதுவா மனம் திரும்புறது? வந்து நின்ன உடனே சொல்றதுக்கு வாய் வரக்கூடாது, தொண்டை அடைச்சுக்கணும், இருதயம் துக்கித்து வரணும். புரியுதா உங்களுக்கு? இப்படி இங்க நிக்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன், ஒரு மாதிரியா இருக்கு, மீறுதல் பண்ணிட்டேன், சபையாரோ தேவனோ என்ன செய்யணும், மன்னிச்சு எனக்கு. அதுக்கு கர்த்தர் இறங்க தான் செய்கிறார். அப்ப கேட்கிற விதம் எப்படி இருக்கு, நம்மகிட்ட இருந்து இருதயத்துல வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். சொல்றது விளங்குதாங்க? இப்ப காலை கூட ஏதாவது போய் இப்ப தட்டுற மாதிரி தட்டிட்டு சாரி தெரியாம படிச்சு மணிக்க சும்மா சொல்லணுமேன்னு சொல்லிட்டு போவான் சில பேர். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? சொல்றது புரியுதாங்க? சரி விடு மன்னிச்சுட்டேன் போ, சொல்றது விளங்கு. அது வேற. சோத்திரம். உண்மையா உணர்வோட சோத்திரம். அல்லேலூயா. உண்மையான மனம் திரும்புதலோட மன்னிப்பு கேட்குறாங்க பார்த்தீங்களா? சோத்திரம். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். சரி மன்னிச்சுட்டா, விட்டு சரிப்பா, 2 பேரும் சமாதானமா போங்கப்பா, சொல்லுப்பா அப்படின்னா பாருங்க. சில பேர் சரிங்க மன்னிச்சுக்கிறேங்க தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சில பேர் உருக்கத்தோட பேசுவான். சில பேர் சரி, இவன் மன்னிக்கிறவனும் சரின்னு சொல்ல மாட்டான். சில பேர் மன்னிப்பு கேட்கறவனும் அந்த மாதிரி டைப்பா இருப்பான். சொல்றது பிறகு. ஆனா இவன் பாத்தீங்களா, மார்பில் அடித்து கொண்டு கண்களை ஏறெடுக்க துணியாம பாவியாகிய, வார்த்தை என்ன சொல்றான், ஆண்டவர் அங்க சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான், இவன் மன்னிக்கப்பட்டான், அவனுக்கு கிருபை வந்தது, அவனுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். அப்ப தேவனிடத்துல பெற்றுக்கொள்ளுகிற மன்னிப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு ஸ்திரீ திடீர்னு சந்தர்ப்ப சூழ்நிலையில அவரிடத்துல கொண்டு வரப்படும் போது அவள் வந்து உணரவும் இல்லை, மன்னிப்பு கேட்கவும் இல்லை, மனம் திரும்பவும் இல்லை. பாவம் செய்யாதனார், மன்னிச்சு அனுப்புறார். ஒருவன் ஒரு இடத்துல அவன் செய்த தவறை மனம் வருந்தி புத்தி தெளிந்து மனம் திரும்பி வருகிறான். மனம் திரும்பி இப்படி ஒரு குற்றத்தை பண்ணிட்டு போயிட்டு என்னத்த மனம் திரும்பி வரான் அப்படின்னு அவன் சொல்லாதபடி ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லுங்களே லூயா, கழுத்தை கட்டி அணைத்து கொண்டு மனதுருக்கத்தோடு கூட. இன்னொருவன் அந்த ஸ்பாட்ல மனம் திரும்புறான். சொல்றது விளங்குதாங்க? அந்த நொடியில மனம் திரும்புறான். அவன் யார்கிட்டையும் போய் சொல்லல, பக்கத்துல போய் சொல்லல. அவன் ஒரு சின்ன ஜெபம், கண்களை மூடி ஏறெடுக்கிறான். தேவ சமூகத்துல தேவனை கூட நோக்கி பார்க்காம முழங்கால் படிட்டு தன்னை தாழ்த்தி உண்மையா ஒரு ஜெபத்தை அந்த ஸ்பாட்ல அந்த நொடியில கர்த்தர் மன்னிக்கிறார். சகைவு அந்த நொடியில மனம் திரும்பினான். சகைவே இறங்கி வா, அவன் வீட்டுக்கு போகணும்னா இறங்கி வரார். பாவியான மனுஷனிடத்துல போறாருன்னு நின்றுட்டான். நீங்க எனக்கு முக்கியம், என்ன பாவின்ட்டான். ஆமா தப்பு இருக்கு, நான் என்ன தப்பு செஞ்சேனோ நாளத்திலையும் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன். நான் உடனே ஸ்பாட்ல ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இவன் ஆபிரகாமினுடைய குமாரனா இருக்கிறானார். உடனே கர்த்தர் மன்னித்து அவனுக்கு உடனே ரட்சிப்புங்க, உடனே இரக்கம், உடனே கிருபையை தருகிறார் ஆண்டவர். சிலுவையில் இருந்த அந்த கல்லனை ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே நீ ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளுன்றான். அல்லேலூயா. அவன் விசுவாசிக்கிறான், இவர் கிறிஸ்து, இவர் மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் வருவார் இந்த பூமிக்குன்னு விசுவாசிக்கிறான். சிலுவையில தன்னோடு கூட தொங்குகிறவரை விசுவாசிக்கிறாங்க. அவனுக்குள்ள ஒரு உணர்வு, நம்ம தப்பு பண்ணி தண்டிக்கப்படுறோம், இவர் நியாயமானபடி தப்பு ஒன்றும் செய்யலையே, இவர் கிறிஸ்துன்னு சொல்றாரு, இவங்க எல்லாரும் நிறைய பேர் இவரை கிறிஸ்துன்னு சொல்றாங்களே, இவர் நிறைய அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறாரே, கேள்விப்பட்டிருக்கிறேனே, அல்லது அவன் பார்த்திருக்கலாம். சொல்றது விளங்குதாங்க? அந்த நொடியில அவன் உணர்ந்து என்ன செய்யறான், ஆண்டவரே உங்க வருகையில் என்ன பண்ணுங்க. ஒருத்தனுக்கு அந்த எண்ணம் வரல பாத்தீங்களா?
ஆண்டவர் அந்த நொடியில சொல்றாரு, இன்றைக்கு நான் கண்ணை மூடும்போது நீயும் கண்ணை மூட போற, என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். கரங்களை தட்டி அல்லேலூயா. எவ்வளோ பெரிய இறக்கம் அந்த சிலுவையில மரித்த அந்த கல்லனுக்கு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்படி கர்த்தரிடத்துல பிரியமானவர்களே நமக்கு மன்னிப்பு உண்டு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நீ என்ன நிலையில இருந்தாலும் சரி, ஆண்டவர் இப்போ ஆண்டவர் நீ உணரல, மனம் திரும்பல, அப்படி நான் மனம் திரும்பல, மன்னிப்பு கேட்கல, எதுவும் இல்லாம அப்படியே காணப்படுகிற நிலை இருந்தாலும் கர்த்தர் உனக்கு சொல்ற காரியம் தான், இனி அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதுதான் மன்னிப்பு கொடுக்கிறேன்றார், மன்னிக்கிறேன் தான் சொல்றார். மனம் திரும்புற இருதயம் இருக்கா, உன்னை மன்னிக்கிறேன், மனதுருக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள விரும்புறார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அந்த செகண்ட்ல அவன் மனம் திரும்புறான். ஒரு சகோதரன் ஒரு நொடி எந்த இடத்துல எந்த இடத்துல நீ உட்காந்து கண்ணை மூடி, ஆண்டவரே இது தவறு, இது மீறுதலப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் செஞ்ச தப்புக்கு வெட்கப்படுறேன், உங்களை பார்க்கறதுக்கே எனக்கு வெட்கமா இருக்கு அப்படின்னு உன் இருதயத்தில் நினைத்தாலே போதும், கர்த்தர் உன்னுடைய இருதயத்தை பார்த்து உனக்கு ஒரு கிருபையை தர விரும்புகிறார். அந்த தவறை அந்த இடத்திலேயே உனக்கு மன்னிக்க விரும்புகிறார், உன்னை தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். எழுந்து நின்று ஜெபிப்போம். அல்லேலூயா. ஓ நன்றி நன்றி நன்றி.